this is Indijasutik. Hope you all doing good. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா தமிழால என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அண்ட் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கூட நிறைய வந்துருந்துச்சு. அதுக்கு கண்டிப்பாக நான் ரிப்ளை கொடுக்க தான் போகிறேன் இந்த வீடியோவில். அதையும் பாருங்கள். அண்ட் அங்கே வந்து நமக்கு ரூம் எப்படி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்களா இல்லை அமௌண்ட் கொடுத்தாங்களா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. பார்க்குறவங்களாம் அந்த கேள்வி கேட்குறீங்க. எல்லாத்துக்குமே நான் ரிப்ளை கொடுக்குறேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். எதுக்கு இந்த மானங்கட்ட பொழப்புன்னு தான், நம்ம கையில் ஃபோன் இருக்குது, யாரும் பக்கத்தில் இல்லை, நம்ம பண்ணோம்னா யாருக்கும் தெரியாது. இப்போ நானும் 10 கமெண்ட் பண்ணுவேன், நீங்கள் இல்லை அந்த மூஞ்சியை நான் இதில் போட்டேன்னு நினச்சிக்கோங்களேன். அவன் பொண்டாட்டி பிள்ளையே அவனெல்லாம் மதிக்கவே மாட்டான். அவன் உலகத்துக்கு நல்லது சொல்ல வராரு, கருத்து அதில் கருத்து மேடையில் சொல்லுவார். அதில் அப்படியே எந்த எபிசோடு வந்தாலும் உட்காந்து நாடகம் என்ன வந்தாலும் உட்காந்து ஒரு கருத்து சொல்லிக்கிட்டே இருப்பார். எபிசோடுக்கும் கமெண்ட் வேலை வெட்டியே இருக்காதா? நமக்கும் அதான் ஃபர்ஸ்ட் டைம், ஓகேங்களா? அவங்க வந்து நிறைய கட் பண்ணுறாங்க, நிறைய மர்ஜ் பண்ணுறாங்க. அது உங்களுக்கு தெரியாது இல்லையா? ஒரு என்டர்டெயின்மெண்ட் பிளாட்ஃபார்மை என்டர்டெயின்மெண்ட்டாக பார்த்துட்டு போங்க. எந்த இடத்துல கோவப்படணுமோ அந்த இடத்துல பேசாமல் இருந்துக்கோங்க. எந்த இடத்துல பேசாமல் இருக்கணுமோ ஒரு காமெடியாக ஒரு ஷோவை பார்க்க வேண்டிய இடத்துல கோவப்படுறீங்க. ஏன்னா இந்த இடத்துல யாருமே எதுவும் பேச மாட்டாங்க. ஸோ பேக்ரவுண்ட் எப்படி இருக்குன்றது எனக்கு தெரியல. தம்பி தூங்கிட்டு இருக்கான். ஸோ என்னால் வந்துட்டு இந்த பேக்ரவுண்டில் தான் எடுக்க முடிஞ்சுது. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம வந்துட்டு கொஸ்டின்ஸ்குள்ளேயே போயிடலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, நான் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டதெல்லாம் இந்த இதில் வந்து அப்படி போடுறேன். ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருந்தாங்கன்னா, உங்களுக்கு எப்படி இந்த சான்ஸ் கிடச்சிது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இது நிறைய பேருக்கு கண்டிப்பாக மனசுக்குள்ளே இருந்திருக்கும், நிறைய பேர் கேட்காம கூட இருந்திருக்கலாம். அண்ட் நம்மளை வந்து அவங்க இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அந்த மெசேஜ் வந்து நான் இதில் வந்து போடுறேன், உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம வந்து 2 இன்ஸ்டாகிராம் பேஜ் வச்சுருக்கோம். ஒரு பேஜ் தான் ஃபஸ்ட்டு நான் வந்து பேஜ் ஸ்டார்ட் பண்ணது வந்து பேபி ஃபுட் ரிலேட்டட் பேஜ் தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஸோ பேபி ஃபுட் ரிலேட்டட் பேஜ் ஒன்று நம்ம வச்சுருக்கோம். அது பாஸ் பேபி அப்படின்னு நமக்கு ஒரு பேஜ் இருக்குது. அது போக ரீசெண்டாக இப்போ ஸ்டார்ட் பண்ண பேஜ் வந்துட்டு கியூபிட் டிசைர் கப்பிள், அந்த மாதிரி ஒரு பேஜும் நமக்கு இருக்குது, ஓகேங்களா? 2 பேஜ் இருக்குது. நம்மளோட சேனல் நேமே கியூபிட் டிசைர் கப்பிள் அப்படின்னு சேஞ்ச் பண்ணிட்டேன். ஏன் சேஞ்ச் பண்ணிட்டேன் அப்படிங்கிறது எல்லாமே நான் அடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். அது வந்துட்டு இன்னொரு வீடியோவில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நமக்கு நடக்க வேண்டியது இருக்குது. அது நடந்துருச்சுன்னா அதுக்கு அடுத்து நான் அந்த இதில் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன், அந்த மாதிரி இதெல்லாம். ஸோ நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து கேட்டதுக்கு என்ன பதில் அப்படின்றத நான் சொல்லிட்டேன். அவங்க நம்மளை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. நம்மளோட பேபி ஃபுட் பேஜுக்கு இன்விடேஷன் வரலை, கியூபிட் டிசைர் கப்பலுக்கு தான் இன்விடேஷன் வந்திருந்தது. நான் அவங்கள வந்து ஒன்ஸ் வந்து கால் பண்ணுங்க, இப்படி காண்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. சண்டையை முதலில் ஆரம்பிப்பது யார்? கணவன் மனைவி. ரீசெண்டாக ஒரு எபிசோட் வந்துச்சு இல்லையா? அந்த எபிசோடில் கூட ஒரு ஃப்ரேம் கிடச்சிது, ஒரு கப்பலுக்கு நல்ல ஃப்ரேம் கிடச்சிது. அந்த எபிசோடுக்காக தான் நம்மளை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் போக முடியல. ஏன்னா நமக்கு வந்துட்டு நான் வந்து அந்த இதில் வந்து அந்த மெசேஜ் ரெக்வஸ்ட் எல்லாம் டக்குன்னு பார்க்க மாட்டேன். ஏன்னா அந்த சேனலில் வந்து மெசேஜ் ரெக்வஸ்ட்டே வராது அப்படின்ற ஒரு தாட்டை, இந்த சேனலில் வந்து மெசேஜ் ரெக்வஸ்ட் நிறைய வரும். ஒய் பிகாஸ் இந்த சேனலில் நமக்கு வந்து ஒரு 21K சம்திங் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். அண்ட் நிறைய பேர் வந்து பேபி ஃபுட் கூட கேட்டுகிட்டே இருக்கீங்க. அவங்க கண்டிப்பாக அந்த சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதாவது இன்ஸ்டாகிராம் பேஜ் நான் கீழே டீட்டெயிலாக கொடுக்கேன், லிங்க்குமே கீழே முடிஞ்ச அளவுக்கு கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ நமக்கு வந்துட்டு அதுலேயுமே மெசேஜ் ரெக்வஸ்ட் நிறைய வரும். ஸோ அதனால அதையுமே நான் கவனிக்க மாட்டேன். இதில் மெசேஜ் ரெக்வஸ்ட்டே பார்க்க மாட்டேன். ஒன்ஸ் எதர்ச்சியாக என்னைக்காவது வந்துட்டு ரிப்ளை பண்ணுவேன். 2-3 நாள் ஆயிடுச்சுன்னு நினச்சிக்கோங்களேன். 2-3 நாளைக்கு ஒரு தடவை வந்துட்டு இந்த மெசேஜ் ரிக்வஸ்ட் பார்ப்பேன். ஸோ நிறைய சேரும்போது அதுக்கு அப்படியே நிறைய ரிப்ளை வந்து நம்ம கண்டிப்பாக பண்ண வேண்டியது இருக்கும். ஃபுட் எப்படி கொடுக்கலாம், ஃபுட் சாட் பற்றி கேட்டிருப்பாங்க, அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன். அந்த மாதிரி ஒரு நாள் சர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் இந்த பேஜை எதர்ச்சியாக போய் பார்க்குறேன். ஜீ தமிழ்லேருந்து இப்படி ஒரு இன்விடேஷன் வந்த மாதிரி இருந்தது. ரொம்ப 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 ஹாப்பி. எனக்கு வந்துட்டு எந்தளவுக்கு ஹாப்பினா, ஒரு சேனல்லேருந்து நம்மளை வந்து ஒரு ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் எனக்கு பெரிய பெரிய ஹாப்பினஸ். வேறு வந்து ரொம்ப பெரிய விஷயமா என்ன இதில் இருக்குது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து ஒரு சேனல் வந்து அது ஒரு சாதாரண சேனல் இல்லை. ஜீ தமிழ்ங்கிறது ஒரு பெரிய சேனல். அந்த ஒரு பெரிய சேனல்லேருந்து நமக்கு வந்து இன்விடேஷன். அஃப்கோர்ஸ் நமக்கு ஒரு லோக்கல் சேனலாக இருந்தாலும் சரி, ஒரு யூடியூப் சேனலாக இருந்தாலும் சரி, எதுனாலுமே ஒரு பெரிய விஷயம் இல்லையா? அப்படி நமக்கு அதுவே பெரிய விஷயங்கும்போது இது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். ஸோ நான் கண்டிப்பாக வந்துட்டு அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணேன்னா 2 மனசாக இருந்துச்சு. நம்மலாம் அங்கே போய் பேசிப்போமா? ஏன்னா இதெல்லாம் ரொம்ப நியூ. நான் நிறைய தடவை ஷேர் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே எனக்கு நியூ, சோஷியல் மீடியாவே எனக்கு நியூ அப்படின்ற மாதிரி நிறைய வாட்டி ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து நான் பேஷனுக்காக அதெல்லாமே இந்த வீடியோவில் வேணாம், இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஒரு நல்ல விஷயம் நடக்குங்கிறல்ல, அந்த நல்ல விஷயம் சீக்கிரமாகவே நடக்கட்டும். கண்டிப்பாக அப்போ நான் இதெல்லாம் ஷேர் பண்ணுறேன்.
அண்ட் இது வந்துட்டு அப்படி தான் எனக்கு இருந்தது. ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. 2 மைண்டாக இருந்தது. எப்படி நம்மளால் போய் பேச முடியுமா, வேணாம், நான் உடனே என் ஹஸ்பண்ட் கிட்ட டிஸ்கஸ் பண்ணால் அவங்க வந்துட்டு இல்லை, இது வந்து எல்லாருக்குமே டக்குன்னு கிடைக்காது இல்லையா இந்த சான்ஸ், நம்ம போவோம் கண்டிப்பாக பேசுவோம். நாங்கள் சரின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு கால் பண்ணி கேட்டேன். அப்போ அவங்க சொல்லிட்டாங்க, நாளைக்கு ஷூட் மேம், நான் உங்களுக்கு 1 வீக் ப்ரையராகவே அனுப்பியிருந்தேன், நீங்கள் இவ்வளோ லேட்டாக பார்த்துருக்கீங்க, ஸோ நாளைக்கு ஷூட் உங்களால் கண்டிப்பாக சென்னை வர முடியுமான்னு கேட்டாங்க. அதுக்கு பாசிபிலிட்டியே இல்லை. எனக்கு உங்கள் எல்லாருக்குமே தெரியும், எனக்கு வந்து ஒரு 1.25 வயசில் ஒரு பையன் இருக்கான். அவனை டக்குன்னு நம்ம விட்டுட்டு போகிறதோ இல்லை சடனாக பிளான் பண்ணி சும்மா போய் அப்படியே போவோம் பிளைண்டாக அப்படின்னு போகிற ஆள் நான் கிடையவே கிடையாது. எதாக இருந்தாலும் ஒரு பிளானிங் ஒரு இது எனக்கு உண்டு. எனக்கு பர்சனலாக நான் அதெல்லாமே விலீவ் பண்ணுற ஒரு ஆள். டக்குன்னு கூப்பிட்டவொடனே போயிடுவோம் அப்படின்ற ஒரு ஆள் நான் கிடையவே கிடையாது. ஸோ நான் வந்துட்டு அந்த பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை வந்துட்டு நான் வந்து இழந்துட்டேனே சொல்லலாம், எனக்கு கிடைக்கல. ஆனால் நான் வந்துட்டு அந்த சந்தோஷத்தை வந்து இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருந்தேன். அப்போ நிறைய நல்ல உள்ளங்கள் எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க, ஏன் போயிருக்கலாமே, இது ஒரு நல்ல சான்ஸ் அப்படின்னா. நிறைய ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இதில் தான் நான் வந்து நிறைய கவனித்தேன், இவங்க எல்லாமே நம்மளை மனசில் ஃப்ரெண்ட்ஸாக தான் நினைக்கிறாங்க அப்படின்னு. நிறைய என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது படித்தவங்க அப்போ ஃப்ரெண்ட்ஸாக நினைக்காதவங்கலாம் நம்மளை வந்து ஃப்ரெண்டாக நினச்சிருக்காங்க. ஸ்டில் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லாம் நல்லா இருந்தது. அவங்களாம் எனக்கு மெசேஜ் பண்ணாங்க, ஏன் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை விட்டுட்ட, நீ கண்டிப்பாக போய் பேசு. ஏன்னா நான் வந்து ஸ்கூல் டைம்லேயே நிறைய எலக்யூஷன்லாம் ஒரு பார்ட்டிசிபேட் பண்ண ஒரு பர்சன் தான். ஸோ நீ உனக்கு ஒரு நல்ல ஸ்கோப் இருக்கும், நீ போயிட்டு வா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க. நான் ஒன்று சரி இப்போ நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் பார்ப்போம் அப்படின்னு நினச்சேன். நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியும் நமக்கு வந்துச்சு. நெக்ஸ்ட்டு சொன்னோன்னே நான் வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், ஒரு தடவை இழந்தாச்சு, ஒய்யாமலாம் கடவுள் கொடுக்க மாட்டார், சரி போயிட்டே வந்துடலாம், என்னன்னு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் போயிருந்தேன். அண்ட் அப்போ வந்து நமக்கு டாபிக் எப்படி சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நீங்கள் சொல்கிறது உங்கள் ஹஸ்பண்ட் கேட்பாங்களா, உங்கள் ஹஸ்பண்ட் இது நல்லா கவனித்து பாருங்கள் சரிங்களா. இதில் நீங்கள் சொல்கிறது உங்கள் ஹஸ்பண்ட் கேட்பாங்களா, உங்கள் ஹஸ்பண்ட் சொல்கிறத நீங்கள் கேட்பீங்களா, இந்த டாபிக் தான் எனக்கு தெரியும். கணவனை கண்கண்ட தெய்வம் மனைவி சொல்லி மந்திரம்லாம் எனக்கு தெரியாது. இந்த நீங்கள் சொல்கிறது அப்போ நாங்கள் மியூச்சுவலி நான் சொல்கிறதையும் ஹஸ்பண்ட் கேட்பாங்க, என் ஹஸ்பண்ட் சொல்கிறதையும் நான் கேட்பேன். ஓகேங்களா. தமிழா டீமை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள், அவங்க வந்து உங்களுக்கு குவஸ்டன் கேட்பாங்க. அந்த குவஸ்டன்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து சொல்லுங்கள், அது பொறுத்து உங்களுக்கு அடுத்த ஸ்டேஜ் எப்படி போகலாம் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. நாங்கள் எங்ககிட்ட குவஸ்டின் கேட்டாங்க. நார்மலாக குவஸ்டின்ஸ் எப்படி கேட்டாங்கன்னா, நீங்கள் வந்து எவ்வளோ செலவு பண்ணுவீங்க, உங்கள் ஹஸ்பண்ட் எப்படி செலவு பண்ணுவாங்க, நீங்கள் உங்கள் ஹஸ்பண்டை எப்படி கூப்பிடுவீங்க, ஒரு பெட்ரோல் போடுறதா இருந்தால் கூட உங்கள் ஹஸ்பண்ட் உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்பாங்களா, ஷர்ட் நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்களா, அந்த மாதிரி கேட்டாங்க. எல்லாமே ஆயிடுச்சு. சரி ஓகே டன், நீங்கள் வந்துருங்க, நீங்கள் வந்து ஒய்ஃப் சொல்கிறத கேட்குற ஒரு டீமாக இருங்க அப்படின்னாங்க. ஓகேனாச்சு, போயாச்சு. அதான் சொல்கிறேன்ல, பெரிய சேனல்லேருந்து கூப்பிட்டாங்க. ஓகேங்களா. அதுதான் மிச்சபடி ப்ரையோராக பிளான் பண்ணி இப்படி தான் நம்ம போகணும், இப்படி பேசணும் அப்படிலாம் நாங்கள் போக கிடையாது. ஓகே ஃபைன், ஸ்க்ரீனில் நம்மளோட ஃபேஸ் தெரிய போகுது, இதை விட ஒரு பெரிய விஷயம் என்ன வேணும், போகலாம், கூப்பிட்ருக்காங்க போகலாம். நம்ம ஒரு சான்ஸை தேடி போகிறத விட ஒரு சான்ஸ் நம்மளை தேடி வருதுங்கிறது வந்து பெரிய ஒரு வர்த்தான விஷயம் இல்லையா. அதுவும் எனக்கு அது ரொம்ப பெரிய விஷயங்க. சரின்னு சொல்லிட்டு போயாச்சு. போனோம், பஸ் டிக்கெட் எல்லாம் புக் பண்ணோம். அதுக்கப்புறம் காசு வந்து கொடுத்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஒருத்தங்க கேட்டாங்க, ரொம்ப காசு வந்து எவ்வளோ கொடுத்தாங்க அப்படிலாம் கேட்டாங்க. அதுக்கு நான் வந்து பதில் சொல்லிடுறேன், எனக்கு காசுலாம் இதிலலாம் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க, நாங்களாக செலவு பண்ணி தான் போனோம். பஸ் டிக்கெட் புக் பண்ணிவிட்டு எல்லாமே போனோம். எனக்கு போயிட்டு வர்றதுக்கு வந்து அரௌண்ட் 6000 கிட்ட செலவாச்சுங்க. பஸ் டிக்கெட் எல்லாம் புக் பண்ணியாச்சு, போயிட்டு வந்தோம். அங்கே வந்து அக்கமடேஷன் பார்த்துக்கிட்டாங்க, அதாவது நம்மளை ஃப்ரெஷ்ஷப் ஆகிறதுக்கு ரூம் தரேன்னு சொன்னாங்க. தென் வந்துட்டு ஃபுட்டு வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதெல்லாம் அடுத்தடுத்து சொல்கிறேன். அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. தென் நம்ம வந்து போயாச்சு. போயிட்டு சரி ஓகே அக்கமடேஷன் பார்த்துக்கிறேன்ட்டாங்க. ஜஸ்ட்டு நம்ம போய் ட்ராவல் பண்ணிட்டு வர்றது தானே, போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சு. போயிட்டு எக்ஸ்கியூஸ் மீ போனோம். போயிட்டு எங்களுக்கு அங்கே போய் தான் எங்களுக்கு வந்து கரெக்டான அந்த டாபிக் தெரியும். கோயம்பேடு போய் நாங்கள் இறங்கினோம். இல்லை கலைஞர் பேருந்து நிலையம் சம்திங் அதானே, புது ஒரு பஸ் ஸ்டாண்ட் வந்து சென்னையில் ஓப்பன் பண்ணியிருக்காங்கல்ல, அந்த இதுக்கு நாங்கள் போயிட்டோம். அங்கே போனதுக்கப்புறமா கோயம்பேடு வர சொன்னாங்க. தமிழா டீம் வந்து கோயம்பேடு நீங்கள் வந்துருங்க, அங்கேருந்து EVP ஃபிலிம் சிட்டிக்கு நாங்கள் உங்களை கூட்டிகிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் அதே மாதிரி உங்களை அங்கேயே ட்ராப் பண்ணிடுவோம், கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்லேயே ட்ராப் பண்ணிடுவோம், பிக்கப் பண்ணிடுவோம், எல்லாமே நம்மளோட கேப் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கேருந்து
5 o'clock நாங்கள் போயிருந்தோம் கலைஞர் பேருந்து நிலையம். அங்கேருந்து ஒரு பஸ்ஸில் ஃபஸ்ட் அப்போ தெரியல, ஆட்டோ பிடிச்சி போகிறதெல்லாம் எங்களுக்கு சுத்தமாக தெரியல. நான் இதுவரை ஒரு தடவை தான் சென்னை போயிருக்கேன். என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு 2-3 தடவை போயிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஒரு தடவை தான் போயிருக்கேன். அதுவும் எப்போ சும்மா ஒரு டூர் மாதிரி நம்ம போவோம்ல அப்பா அம்மா கூட, அந்த மாதிரி போயிருக்கேன். என் ஹஸ்பண்ட் அங்கே போய் தங்கி இருந்திருக்காங்க, அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் பிளேஸ் தெரிஞ்சு, எனக்கு சுத்தமாக தெரியாது. அங்கே போன உடனே இப்படி கூட்டிகிட்டு போனாங்க. அவங்க வந்து கூட்டிகிட்டு போனாங்க, அவங்க உள்ளவங்க வந்து கேபில் கூட்டிட்டு போயிட்டாங்க. அது பிக்சரும் நான் வந்து உங்களுக்கு வீடியோ உங்களுக்கு இதில் அட்டாச் பண்ணுறேன். அந்த மாதிரி நிறைய பேர் வந்துட்டு வெளி இடத்துலேருந்து வந்திருப்பாங்கல்ல இல்லையா, அவங்க எல்லாருமே அந்த இடத்துல ஒரே வேனில் போயாச்சு. போய் இறங்கின உடனே அங்கே தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் வச்சாங்க. அங்கே என்ன சொன்னாங்கன்னா, ஃப்ரெஷ்ஷப் ஆகிறதுக்கு ரூம் தாரேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எல்லாருமே வேறு ஊர்லேருந்து வந்திருக்கோம். யாருமே வந்துட்டு ஃப்ரெஷ்ஷப்பே ஆகலை. ப்ரஷ் பண்ணுறதோ குளிக்கிறதோ எதுவுமே யாரும் இன்னும் பண்ண கிடையாது. அங்கே போய் ஒரு 8 o'clock ஆயிடுச்சு. எங்களுக்கு 8 o'clock ஷோன்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஸ்டில் 8 o'clock தான் அவங்க அங்கேருந்து எல்லாம் அரேஞ்ச் பண்ணி நம்மளை கூட்டிகிட்டு போய் வர்றதுக்கே அங்கே ஒரு 10 கிட்ட ஆயிடுச்சு. ஓகேங்களா, அங்கே போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகுறதுக்கு யாரெல்லாம் ஃப்ரெஷ்ஷப் ஆகணும் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ எல்லாருமே ஃப்ரெஷ்ஷப் ஆகணும் அப்படின்ற மாதிரி தூக்குனாங்க. ஏன்னா எல்லாருமே லேடிஸும் இருக்காங்க, ஜென்ஸ் இருக்காங்க, ஃப்ரெஷ்ஷப் எல்லாருமே ஆக வேண்டியது இருக்கும். ஸோ என்ன பண்ணாங்க அப்படின்னா, இது நான் தப்பாக சொல்ல கிடையாது, ஜஸ்ட் அங்கே என்ன நடந்ததுன்ற இன்சிடென்ட் மட்டும் தான் ஷேர் பண்ணுறேன். 2 ரூம் கொடுத்தாங்கங்க. நாங்கள் வந்து ஒரு 4 கப்புள்ஸ் 5 கப்புள்ஸ் கிட்ட 5-6 கப்புள்ஸ் கிட்ட இருந்தோம். 5-6 கப்புள்ஸா, ஆமாம் 5-6 பேர் இருந்தோம். அப்போ 5-6 பேர்னா ஒரு 12 பேருக்கு வந்து 2 ரூம் கொடுத்தாங்க. அப்போ என் ஹஸ்பண்ட் கேட்டாங்க, 2 ரூம் கொடுக்குறீங்க, எப்படி வந்துட்டு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, லேடிஸ் எல்லாம் ஒரு ரூம் யூஸ் பண்ணுங்கள், ஜென்ட்ஸ் எல்லாம் ஒரு ரூம் யூஸ் பண்ணுங்க அப்படின்னாங்க. அங்கேயே டைம் ஆயிடுச்சா, ஒரு 11 o'clock கிட்டத்தட்ட ஒரு 11:30 12 o'clock கிட்ட தான் ஷூட்டே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அங்கே நாங்கள் எல்லாம் கிளம்பி அங்கேருந்து வந்தோம். ஆனால் ரூம் எல்லாம் நல்லா இருந்ததுங்க. அதிலெல்லாம் வந்து எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. 2 ரூம் அலோகேட் பண்ணியிருந்தாங்க. அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டு ஷூட்டுக்கு போகணும். ஷூட் வந்து ப்ராப்பராக ஸ்கிரிப்டடா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸ்கிரிப்டடா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாமே ஸ்கிரிப்ட் கிடையாது, பட் ஸ்டில் ஸ்கிரிப்டடும் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இருந்தது. பட் எல்லாமே ஸ்கிரிப்டட் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் ஸ்கிரிப்டடே இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டேன், சரிங்களா. 2மே நடந்தது. பேசணும் ஒரு மொத்தத்தில் வந்து அங்கே நிறைய பேர் நல்லா பேசுகிறவங்க இருந்தாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அவங்களுக்குலாம். நமக்கு எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது, நம்ம போய் உட்காந்துட்டு பேன்னு தான் இருந்தது. ஸோ நாங்கள் பேசினதை கண்டிப்பாக நிறைய பேர் பார்த்துப்பீங்க, பார்க்கலனாலும் நான் உங்களுக்கு இதில் ஷோ பண்ணுறேன். அண்ட் அப்போ வந்து நம்மக்கிட்ட கேட்டாங்க ஸ்டில், ஓகேங்களா. இப்போ தான் நான் அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ்க்கு வரேன், ஓகேங்களா. அவங்க நெகட்டிவாக கமெண்ட் பண்ணுறீங்கல்ல, அவங்களுக்காக நான் சொல்கிறேன். காலையில் வந்து நமக்கு ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணாங்கங்க, ஃபுட்டுலாம் சாப்பிட்டோம். அந்த இதெல்லாம் வீடியோஸ்லாம் உங்களுக்கு இதில் வந்து போடுறேன். ஃபுட் எல்லாமே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ஷூட்டுக்கு போனோங்க. ஷூட்டுக்கு போனதுக்கப்புறமா அங்கே பிரேக் எல்லாமே இருந்தது. நல்லா பார்த்துக்கவே இல்லை அப்படிலாம் சொல்ல மாட்டேன், நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அண்ட் இதில் வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து போட்டிங்க இல்லையா, அதில் வந்துட்டு 2-3 நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து என்னை ரொம்பவே ஹர்ட் பண்ணிச்சுனே சொல்லலாம். ரொம்ப நெகட்டிவிட்டி தான் எனக்கு வந்துச்சு அப்போலாம் சொல்ல மாட்டேன், அந்த அளவுக்குலாம் போய் சொல்ல மாட்டேன். பாசிட்டிவாக போட்டவங்களும் இருக்காங்க, நெகட்டிவாக போட்டவங்களும் இருக்காங்க. அந்தளவுக்கு நமக்கு ஃப்ரேம் இல்லாத போது இவ்வளோ அஃபெக்ட் பண்ணுதே, ஒரு ஃப்ரேம் இருக்கிறவங்களை அப்போ எவ்வளோ அஃபெக்ட் பண்ணுதெல்லாம் அப்படின்னு சொல்லி நான் அப்போ தான் யோசித்தேன். நல்லதோ கெட்டதோ, ஒருத்தங்களை குத்தணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, ஒருத்தங்களை தாக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா தாக்கிடுறது. அவங்க வந்து ஒரு சோஷியல் ஃபோரம் வந்துடக்கூடாது, வந்தால் தாக்கிடணும், அப்படி தானே இருக்குது. ஸோ இது வந்து நான் ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நாங்கள் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து எப்படி நீங்கள் கூப்பிடுவீங்க உங்கள் ஹஸ்பண்டை அப்படின்னு நம்ம வந்து கேட்குறது தான். அவங்க வந்து எப்படி கேட்டாங்க, அது வந்து அவங்களோட டிஆர்பிக்காக அவங்க கேட்குறாங்க. உங்கள் அடிமையை நீங்கள் எப்படி கூப்பிடுவீங்க? அவங்களோட ஷோக்கு நம்ம போயிருக்கோம், அவங்க நம்ம ஹஸ்பண்டை கேட்கும்போது அவங்க அடிமையை எப்படி கூப்பிடுவீங்க கேட்டாங்க. அவங்க கிட்டக்க போயிட்டு நான் வந்துட்டு, இங்கே பாருங்கள் சார், என் ஹஸ்பண்டை வந்து நீங்கள் அடிமைன்லாம் சொல்லக்கூடாது, ஹஸ்பண்ட்னு கேட்டால் தான் நான் பதில் சொல்லுவேன், அப்போல்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்க முடியாது. அந்த இடத்துல நம்ம அந்த ஸ்கிரிப்ட் அந்த சைடு போயிருக்கோம், இந்த சைடு ஒரு சைடு, அந்த சைடு ஒரு சைடு. அவங்க மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. இந்த சைடு எமோஷ்னலாக கொண்டுட்டு போகும், இந்த சைடு காமெடியாக கொண்டுட்டு போகும். மொத்தத்தில் எல்லாரோட ஃபோக்கஸ் என்னென்னா, அந்நேரம் ஆடியன்ஸை வந்து என்டர்டெயின்மெண்ட் பண்ணுவோம், அப்படிதான். மிச்சபடி வந்து இது ஒரு பெரிய ஒரு கொலை புத்தம், இப்படிலாம் நீங்கள் கூப்பிடுவீங்க, இப்படிலாம் நீங்கள் அடிமைத்தனம் பண்ணுவீங்க அப்படிலாம் கிடையாது, சரிங்களா. அவங்க அப்போ உங்கள் அடிமை எப்படி கூப்பிடுவீங்கன்னா, அப்போ நான் வந்து சொன்னேன், வாடா போடான்னு கூப்பிடுவேன் அப்படின்னு. உடனே என் ஹஸ்பண்ட் மைக்கை வாங்கிட்டு அவங்க வாயில் என்ன வருதோ அப்படி கூப்பிடுவாங்க, நாயின்னு கூப்பிடுவாங்க அப்படின்ற மாதிரி என் ஹஸ்பண்ட் சொல்லியிருந்தாங்க. அதுக்கு வந்து ஒரு கமெண்ட் போட்டிருந்தீங்க, அந்த கமெண்ட்டை வந்து நான் இதில் வந்து அப்போ கால் வந்துருச்சு. அவனே அவங்க இவங்கன்னு கூப்பிட்றாங்க, இவளுக்கு திமிர பாத்தியா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க, கரெக்டுங்களா.
இதில் நான் என்ன வந்து சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, ஒரு சொசைட்டி மேலே ஒரு கன்சர்ன் இருக்கிற ஒரு பர்சன் இல்லையா, நீங்கள் ஒரு சொசைட்டி மேலே கன்சர்ன் இருக்கிற பர்சன், நீ எப்படி ஒருத்தனை அவன் இவனு பேசலாம் அப்படின்னு கொதிச்சு அப்படி என்ன கேட்குறீங்க அப்படின்னா, எனக்கு என்ன ஒரு கொஸ்டின்னா, அதில் அவனே அப்படின்னு சொல்கிறதுக்கு நீங்கள் யார், அவளேன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் யார்? என் புருஷனை நான் கூப்பிட்டது தப்பு, ரைட்டா? என் புருஷனை நான் கூப்பிட்டா தப்பு, நீங்கள் யார்? இப்போ நான் அந்த இருக்கேன், என் பையனை நான் என் பையன் இருக்கான், எனக்கு இப்போ 1.25 வயசு பையன். டே அறிவு இருக்காடா எருமை, இப்படி பண்ணலாமா அப்படின்னு ஒரு தாய் கேட்டால் அது தப்பு கிடையாதுல்ல. இப்போ என் பையனை நான் கேட்டால் தப்பு கிடையாதுல்ல. உங்கள் அம்மா உங்களை கேட்டால் தப்பு கிடையாது. அதே மாதிரி இப்போ அடுத்த வீட்டு பையனை போய் டே அறிவு இருக்கா எருமை அப்படின்னு நான் கேட்டால் தப்பு, கரெக்டா? என் புருஷனை நான் வந்து நீங்கள் எப்படி உங்கள் அடிமையை செல்லமாக கூப்பிடுவீங்க, அதாவது என் புருஷனை செல்லமாக எப்படி கூப்பிடுவேன் அப்படின்னதுக்கு வாடா போடா அப்படின்னா தப்பு. நீங்கள் யாரோ ஒருத்தங்க கரெக்டாக உங்கள் பாஷையில் பேசினா யாரோ ஒருத்தங்க, நீங்கள் வந்துட்டு எங்களை வந்து அவனே அவளே அப்படின்னு சொல்லலாம், அது தப்பு கிடையாது. பேசவே கூடாது, பேசாமல் இருக்கணும். கமெண்ட்ஸை எதுக்கு பண்ணணும்? ஃபஸ்ட்டு கமெண்ட் எதுக்கு பண்ணணும்? சொசைட்டிக்கு வந்து நல்லது பண்ணுறவங்க வந்து இப்படி கமெண்ட் பண்ண மாட்டாங்க. அப்புறம் இன்னொருத்தவங்க ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ஒருத்தவங்க வந்து ஹாட் போட்டிருந்தாங்க பார்த்ததுக்கு. அவங்க வந்து நான் வந்து இப்போ ஹாட் போட்டாங்க, எங்களை பெருமையாக சொல்கிறவங்க நல்லவங்க, எங்களை வந்து திட்டினீங்கன்னா நீங்கள் கெட்டவங்க, அப்படி சொல்ல கிடையாது. அவங்களுக்கு வந்து மேபி அவங்களோட ஹஸ்பண்ட் கூட அவங்க பேசின ஒரு செல்லமான வார்த்தைகள் ஞாபகம் வந்திருக்கலாம், அதுக்கு கூட அவங்க ஒரு ஹாட் போட்டிருக்கலாம், ஓகேங்களா? அதுக்கு கீழே வந்துட்டு ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, சொசைட்டிக்கு வந்து நல்ல உள்ளங்கள் படைச்ச ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க, இது வந்து வேர்பல் அப்யூஸ். என்னது வேர்பல் அப்யூஸ்? என்னடா நடக்குது இங்கே அப்படின்ற மாதிரி எனக்கு இருக்குது. இது என்ன வேர்பல் அப்யூஸ்? இப்போ நான் என்ன வேர்பல் அப்யூஸ் பண்ணிட்டேன்? ஒரு என்டர்டெயின்மெண்ட் பிளாட்ஃபார்மை என்டர்டெயின்மெண்ட்டை பார்த்துட்டு போங்க. எந்த இடத்துல கோவப்படணுமோ அந்த இடத்துல பேசாமல் இருந்துக்கோங்க. எந்த இடத்துல பேசாமல் இருக்கணுமோ ஒரு காமெடியாக ஒரு ஷோவை பார்க்க வேண்டிய இடத்துல கோவப்படுறீங்க. ஏன்னா இந்த இடத்துல யாருமே எதுவும் பேச மாட்டாங்க, நம்மளை யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க, நம்ம என்ன வேணால் பேசலாம். இந்த இடத்துல பேசினோம்னா நம்ம 4 பேர் கேட்பாங்க, கேட்கறதுனால பேசக்கூடாது, வாயை பற்றிட்டு பேசாதுக்கு போயிடணும், கரெக்டா? அது எதுக்கு? இப்போ நான் இவ்வளோ எனக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. பட் ஸ்டில் நான் வந்து பேசணும்னு தான் பேசினேன். ஏன்னா எனக்கு அது இந்த அளவு தான் வந்துருந்துச்சு. என் கூட பேசின நிறைய பேர் பார்த்தா அப்படி பேசியிருந்தீங்க, பார்க்கவே முடியல எனக்கு. அதெல்லாம் நான் பேசவும் விரும்பலை, ஏன்னா அது எனக்கு தேவையும் கிடையாது. அவங்களெல்லாம் நான் போட்டு அவங்கள நான் அசிங்கப்படுத்த முடியாதுல்ல. இப்படிலாம் உங்களுக்கு போட்டாங்க, இதுக்கெலாம் நான் பதில் பேசுகிறேன், நான் நல்லவ அப்பெல்லாம் காட்ட முடியாது. என்ன பேசின ஒரு 2 இதுக்கு நான் பதில் சொல்லிட்டேன், அவ்வளோதான். அப்புறமா ஒருத்தங்க பேசியிருந்தீங்க, அதுக்கு நான் பதிலே சொல்ல விரும்பலை, அதை போடவும் நான் விரும்பலை. அவங்க வந்துட்டு காமெடின்ற பேரில் பண்ணுறாங்களாம்மா. அந்த ஆள் மூஞ்சியை எனக்கு நான் பார்த்தேன் இதில், அந்த ஆள் மூஞ்சியை நான் இதில் போட்டேன்னு நினச்சிக்கோங்களேன். அவன் பொண்டாட்டி பிள்ளையே அவனெல்லாம் மதிக்கவே மாட்டான். அவன் எல்லாம் தமிழால் இருக்கிற வர எல்லா எபிசோடுக்கும் கமெண்டு வேலை வெட்டியே இருக்காதா? எப்படி டைம் இருக்கு? எல்லாத்துக்கும் உட்காந்து கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களா? எனக்கு புரியவே மாட்டேங்குது. அந்த ஆளுக்கு இருக்கும் ஒரு 35-40 வயசு, என்னை விட ஒரு 10-15 வயசு மூத்த ஆளு. ஒரு 35 வயசாவது வச்சுக்கோங்களேன், என்னோட ஒரு 10 வயசு மூத்த ஆளு. உலகத்துக்கு நல்லது சொல்ல வராரு, கருத்து மேடையில சொல்லுவாரு. அதுல அப்படியே எந்த எபிசோடு வந்தாலும் உட்காந்து நாடகம் அப்படி என்ன வந்தாலும் உட்காந்து ஒரு கருத்து சொல்லிக்கிட்டே இருப்பாரு. இப்படி இருக்கிற ஆளு கேட்கவே முடியாது. அவர் பொண்டாட்டி எப்படி கேட்க முடியும்? யாரையுமே விட்டு வைக்க மாட்டேங்கிற நீயே, அடுத்த ஆள்கிட்டே இவ்வளோ பேச்சு பேசுற. என்னத்த சொல்ல, இதுலக்கெல்லாம் நம்ம வந்து கமெண்ட் பண்ண. இது வந்து என்னோட வீட்லயே நான் இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணலை, எதாச்சும் இன்னைக்கு பேசணும்னு தோணுச்சு பேசிட்டேன். தப்பு சரி ரைட்டு அதெல்லாம் எனக்கு தெரியல, பேசணும்னு தோணுச்சு பேசிட்டேன், அவ்வளவுதான். இது தப்பு அப்படின்னா மேபி நிறைய பேரை எதுவும் ஹாஷா பேசியிருந்தா ஐம் ரியலி சாரி. பட் ஸ்டில் இது தப்பு இல்லை. நமக்கு ஒருத்தங்களுக்கு ஒன்று புத்திமதி சொல்லணும்னா நமக்கு இந்த இடத்துல இருந்தால் தான் நம்ம வந்து போய் சொல்ல முடியும். ஒரு குட்டி எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, இப்போ நம்ம ஸ்கூலில் படிக்கிறோம், ஒரு காலேஜில் படிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 10 அரியர் வச்சுருக்கிறவன் நம்மளை வந்து டேய் நல்லா படிடா அப்படின்னா நீங்கள் அப்படின்றவீங்க. இதே நல்லா படித்து ஒரு டிஸ்டிங்ஷனில் பாஸ் பண்ணவங்க வந்துட்டு ஏன்டா நல்லா படிடா அப்படின்னா அதை காது கொடுத்து கேட்பீங்க. அந்த மாதிரி தான்
நம்ம எப்படி இருக்கோம், நம்ம இவங்களுக்கு இதெல்லாம் அட்வைஸ் பண்ணலாமா, நம்ம இதிலலாம் கரெக்டாக இருக்கோமா அப்படின்னு பார்த்துட்டு தான் அட்வைஸ் பண்ணணும். சும்மா வந்துட்டு கையில் ஃபோன் இருக்குது, யாரும் பக்கத்தில் இல்லை, நம்ம பண்ணோம்னா யாருக்கும் தெரியாது. இப்போ நானும் 10 கமெண்ட் பண்ணுவேன், நீங்கள் இப்போ வந்து கமெண்ட் பண்ணுறீங்களா, பதில் 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 நானும் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நீ கமெண்ட் பண்ணுற ஒன்று யாருக்குமே தெரியாது. நான் இப்போ கமெண்ட் பண்ணால், ஓ இந்த வீடியோவில் பேசினாங்களே இவங்க தான் கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு ஒரு 4 பேர் வருவாங்க. அவங்க கூட ஒரு 4 பேர் சப்போர்ட்டுக்கு வருவாங்க, என் கூட ஒரு 4 பேர் சப்போர்ட்டுக்கு வருவாங்க. எதுக்கு இந்த மானங்கட்ட பொழப்புன்னு தான் நம்ம வந்து அதுக்கு ரிப்ளை பண்ண கிடையாது. இப்போ நம்ம பண்ணுறதுலாம் பெரிய வந்து வீர சாகச செயல்கள் அப்படின்லாம் தெரியக்கூடாது. இது எதுக்கு மானங்கட்ட பொழப்புக்கு அப்படின்னு தான் நமக்கு ரிப்ளை பண்ண கிடையாது. புரியுதுங்களா? இதை வந்து நான் சொல்லணும்னு நினச்சேன், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோவில் இதையும் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அப்புறமா தமிழா டீமில் வந்துட்டு மறுபடியும் மதியம் லஞ்ச் கொடுத்தாங்க. நாங்கள் போய் சாப்பிடும்போது லஞ்ச் பாதி காலியாகிடுச்சுங்க. என்ன சாப்பாடு இருந்துச்சுன்றதையும் நான் வந்து இதில் போடுறேன். எனக்கு மறந்தே போச்சு, என்னமோ கொடுத்தாங்க. கோவக்காய் பொரியல், அப்புறமா சேவு, அது இது நான் ஒழுங்காகவே சாப்பிடலை, வரும்போது தான் சாப்பிட்டேன். அப்புறமா அந்த இது மாதிரி இது பண்ணிட்டு மறுபடியும் நம்மளை கோயம்பேட்டில் போய் ட்ராப் பண்ணிட்டாங்க. அவ்வளவுதான். இதுக்கு இடையில வந்து ஒரு பிரேக்கே இல்லை. எனக்கு 6 மணிக்கு தான் எங்களுக்கு லஞ்ச் விட்டாங்க. அப்போ இருந்து அப்படியே உட்காந்து பசியில் எனக்கு கிறக்கமே வந்துருச்சு, அந்த அளவுக்கு இருந்தது. ஸோ அது வந்து நான் இப்போ இதில் கன்க்ளூஷனாக என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, அது வந்து ஒரு பிளாட்ஃபார்ம், சோஷியல் பிளாட்ஃபார்ம். அஃப்கோர்ஸ் நம்ம பார்த்து பேசணும், நம்மளை பார்த்து நிறைய பேர் வந்து ஓ இப்படி பேசலாமா அப்படின்னு நினைப்பாங்க. எல்லாமே புரியுதுங்க. ஆனால் நமக்கும் அதான் ஃபர்ஸ்ட் டைம், ஓகேங்களா? அவங்க வந்து நிறைய கட் பண்ணுறாங்க, நிறைய மர்ஜ் பண்ணுறாங்க. அது உங்களுக்கு தெரியாது இல்லையா? பேசின எனக்கு தான் தெரியும். இது நான் வந்து இதான் சொல்கிறேன், எல்லா இதுலேயுமே அப்படி தான். இப்போ நான் இதுலேயே வந்துட்டு இந்த வீடியோலேயே வந்துட்டு நான் ஒரு 20 நிமிஷத்துக்கு பேசியிருப்பேன். அவளை இதெல்லாம் பேசும்போது தெரியாது, என்ன பேசுகிறேன் வைக்கிறேன்லாம் தெரியாது. பேசுனதுக்கப்புறமா ஓ இதெல்லாம் வேணாம், கட் பண்ணிடலாம், அச்சோ இப்படி பேசக்கூடாது அப்படின்னு கட் பண்ணியிருப்பேன். கட் பண்ணது உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. நான் என்ன போடுறேனோ அதுதான் உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி நம்ம பேசுகிற எல்லாமேலாம் போட மாட்டாங்க. அந்த சைடு உள்ளவங்களும் சொன்னாங்க, நாங்கள் வாடா போடான்னு தான் கூப்பிடுவேன் அப்படின்னாங்க. அதெல்லாம் கட் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்க மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. டீம் வந்து என்ன ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ அதுதான் அவங்க மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இவங்களை எமோஷனல் சைடாக காட்டணும், இவங்களை வந்து அந்த காலத்தில் ஒரு ஸ்டீரியோ டைப்பாக காட்டணும், இவங்கள வந்து இதை ரிவர்ஸ் பண்ணவங்களாக காட்டணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய அந்த ஒரு எபிசோடுக்குரிய அவங்களுக்குரிய ஒரு கன்க்ளூஷன். ஸோ இவங்களை வந்து ஒரு காமெடி கண்டென்ட்டாக பண்ணிடுவோம், இவங்களை வந்து ஒரு இமோஷனல் கண்டென்ட்டாக பண்ணிடுவோம் அப்படின்னு நம்மளை கண்டென்ட் தான் பண்ணுவாங்க. யாரையும் வந்துட்டு இவங்க ஐயோ இவங்களுக்கு நெகட்டிவ் வந்துச்சுன்னா என்ன பண்ண, ஐயோ இவங்கள பாசிட்டிவ் ஆகிக்கிட்டுனா என்ன பண்ண, அப்படிலாம் நினைக்க மாட்டாங்கங்க. அந்த டைம் நமக்கு என்ன தோணுச்சோ அதை பேசியிருப்போம், அதில் நிறைய பேசியிருப்போம். அதில் அவங்களுக்கு எது போடணும்னு விருப்பம் இருக்கோ அதை போட்டிருப்பாங்க. என்னோடய பையன் எந்திரிச்சிட்டான். ஸோ அந்த டைம் என்ன அவங்க போடுறாங்களோ அதுதாங்க வரும். ஸோ யாரையுமே நெகட்டிவாகவும் பேச வேண்டாம், யாரையும் உங்களுக்கு பிடிச்சா பாருங்க, பிடிக்காட்டி விட்டுருங்க, அவ்வளவுதான். உடனே வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப நெகட்டிவிட்டியாக வந்திருக்கும் போல் அப்படின்ற அளவுக்குலாம் நெகட்டிவிட்டி வரல. இந்த 2-3 கமெண்ட்ஸ் தான் வந்துச்சு, மிச்சபடியெல்லாம் வேறு எதுவும் வரலை. பட் ஸ்டில் எனக்கு வந்து இதுக்கே வந்து பதில் சொல்லணும்னு தோணுச்சு, அதான் சொல்லிட்டேன். ஸோ ஹோப் இதில் வந்துட்டு நமக்கு நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துச்சு, அப்படி இப்படின்னு நிறைய போட்டிருந்தேன். பட் ஸ்டில் இதில் பாசிட்டிவாக ஏதாவது நடந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் அஃப்கோர்ஸ் அவங்க கூப்பிட்டதே எனக்கு ரொம்ப பெரிய விஷயம். அண்ட் நம்மளுக்கு நிறைய பேருக்கு தெரியுது, நிறைய பேர் நம்மக்கிட்ட வந்து கேட்காங்க, நீங்கள் தானே தமிழால் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப பெரிய விஷயம். அண்ட் என்னோட சரௌண்டிங்ஸில் அப்படின்னு பார்க்கச்சுல எனக்கு தெரிஞ்சவங்களை பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு சான்ஸ் யாருக்கும் கிடைக்கல. இதுக்கப்புறம் யார் போனாலும் சரி போகாட்டியும் சரி நம்ம வந்து நம்மளை தான் ஃபஸ்ட்டு கூப்பிட்டாங்க அப்படின்னு ஒரு பெருமை பித்திக்கலாம்ல, அந்த அளவுக்கு ஒரு ஜாலியாக இருந்தது. ஆமாம் எல்லாம் சிந்துஜு போயிருந்தால அப்படி சொல்லுவாங்கள்ல, அதெல்லாமே எனக்கு ரொம்ப ஒரு பெரிய விஷயம், பெரிய சந்தோஷமாக இருந்தது. இந்த ஒரு ஷார்ட் ஸ்பேன் டைமில் இவ்வளோ ஒரு பெரிய விஷயம் எனக்கு கிடைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஜீ தமிழ், தேங்க்யூ தமிழா டீம், அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இப்போ இதுதான் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஜீ தமிழ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பை.